மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஊத்துக்குளியில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்றவர்களில் 3 பேருக்கு 1 கிராம் தங்க நாணயம் மற்றும் 300 பேருக்கு வீட்டுபயோக பொருட்களான மிக்சி, கிரைண்டர், குக்கர், பீரோ, சில்வர் பாத்திரங்கள் ஆகியவை குலுக்கல் முறையில் பரிசு பொருட்களாக வழங்கப்பட்டது. ஊத்துக்குளி தெற்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடக்கு ஒன்றிய செயலாளர் தனசேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். பொதுக்குழு உறுப்பினர் கண்ணம்மாள் ராமசாமி, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் அருணாச்சலம், ஊத்துக்குளி நகர செயலாளர் சின்னசாமி, குன்னத்தூர் நகர செயலாளர் சரண்பிரபு, பெருந்துறை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருள்ஜோதி செல்வராஜ், வடக்கு ஒன்றிய செயலாளர் வைகை தம்பி ரஞ்சித் ராஜ், மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், மாவட்ட பேரவை இணைச் செயலாளர் மகேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கேசி கருப்பண்ணன், அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசாமி, பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் தில்லை செல்வம், கட்சி நிர்வாகிகள் ராமசாமி, தீனதயாள், அருண்குமார், கார்த்திகேயன், சரஸ்வதி, மூர்த்தி, சிவகுமார், பெரியசாமி, மாணிக்கம், நல்லுச்சாமி, சதீஷ்குமார், துரைசாமி, புவனேஷ், செந்தில்குமார், பழனிசாமி, செந்தில் பரமசிவம், தேவசேனா, ஷண்முகம், பாலமணிகண்டன், ஜெகநாதன், குமரேசன், ஜெயிலானி, சவுக்கத்தலி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ். எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் MK5G அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருப்பூர் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் காங்கேயம் சாலை CTC கார்னரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் VKN பாபு தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா உசேன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் ஒன்றிய அரசின் கொள்கைகளுக்கு எதிராக குரல் எழுப்பி வரும் கட்சிகள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகள் மூலமாக தொடர்ந்து பழிவாங்கும் நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருகிறது, வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட பல்வேறு கொள்கைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் MK5G அமலாக்கத்துறையால் பெங்களூரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுபோன்ற பழிவாங்கும் செயலை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் விடுதலை கழகம், வெல்ஃபேர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்.